தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் செய்துள்ளார். ஜோசப் விஜய் அவர்கள் செய்துள்ளார்கள். அரசு துறை உயர் அதிகாரிகள் என அனைவரும் அரசு மருத்துவமனையில் தான். அரசு அதிகாரிகள் உடல்நிலை சரியில்லை என்றால் IAS IPS அனைவரும் நீங்க அரசு மருத்துவமனை நாட வேண்டும். அப்போதுதான் மக்கள் அது நம்பத்தன்மை கிடைக்கும், மக்கள் சேருவார்கள். பில்ல 1க்கு 2 6 8 பில்லா போட்டு கமிஷன் அடிக்கணும், கொள்ளை அடிக்கணும். வாயில வந்ததெல்லாம் ஃபீஸ் 60 லட்சம் மெடிக்கல், 70 லட்சம் வருஷம் திருப்பி எவ்வளவு போடும்? 80 லட்சம் போடும், 30 லட்சம் கூட. மாநில அந்தஸ்து மாநில சொல்லிக் மாநில அந்தஸ்துக்கு எடுத்த நடவடிக்கை என்ன? முதலமைச்சர் மாநில அந்தஸ்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா சொல்லுங்க. உங்கள் சமூக ஆர்வலர் ஆர். கோபால் பேசுகிறேன். தமிழகத்திலே ஏறக்குறைய 65 ஆண்டுகள் யாரும் செய்யாத ஒரு சாதனையை இப்போதைய முதல்வர் தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் செய்துள்ளார். ஜோசப் விஜய் அவர்கள் செய்துள்ளார்கள். அங்கே என்ன அப்படிப்பட்ட புரட்சி என்றால், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், அரசு துறை உயர் அதிகாரிகள் என அனைவரும் அரசு மருத்துவமனையில் தான் பயன்படுத்த வேண்டும். அங்கில்தான் நீங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து அனாவசியமாக அரசு பணத்தை விரயப்படுத்த விரும்பவில்லை. அற்புதமான உத்தரவு, மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஃபர்ஸ்ட் அடியே முதல் அடி. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர், உயர் அதிகாரிகள் என அனைவரும் அரசு மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எப்பேற்பட்ட உத்தரவு, அருமையான உத்தரவு. இதை பின்பற்றி புதுவையிலே நம்ம முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஏன் முதல்வர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட தனியார் மருத்துவமனையை விட்டுவிட்டு அரசு மருத்துவமனையில் நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும். அப்போதுதான் நாடு, மாநிலம் முன்னேறும். தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் 5 லட்சம் 6 லட்சம் என்று புடுங்கி கொள்கிறார்கள். அதில் 3 லட்சம் கட்டிடலாம், 3 லட்சம் எடுத்துக்கலாம். அமைச்சர்கள் அதே மாதிரி ஏதோ ஒண்ணுன்னா உடனே அப்போலோ, காவேரி மருத்துவமனை, ராமச்சந்திரா மருத்துவமனை எல்லாம் தனியாருக்கு போறீங்க. ஏன் நம்ம மருத்துவமனை நல்லா தானே இருக்கீங்க, வரமாட்டீங்க? அரசு அதிகாரிகள் உடல்நிலை சரியில்லை என்றால் IAS IPS அனைவரும் நீங்க அரசு மருத்துவமனை நாட வேண்டும். அப்போதுதான் மக்கள் அது நம்பத்தன்மை கிடைக்கும், மக்கள் சேருவார்கள். நீங்களே தனியார் மருத்துவமனைக்கு போனால் மக்கள் ஏன் போக மாட்டாங்க? கடன் உடன் வாங்கிட்டு மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. முதல்ல மாற்றம் இந்த மாற்றம். மருத்துவக் கல்லூரி இங்கதான் போய் சேரக்கூடாது. நீங்க தனியார் மருத்துவமனையை புறக்கணித்து விட்டு அரசு மருத்துவமனையில் நீங்க அட்மிஷன் போட்டால் எதிர்காலம் நல்லா இருக்கும். பின் வருகின்ற சமுதாயம் நல்லா இருக்கும். நாளை சந்ததி அருமையாக, எங்க அப்பா MLA அவரு தனியார் மருத்துவமனையை விட்டு அரசு மருத்துவமனையை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டாரு பெருமையா சொல்லுவான். ஆனா கடந்த காலங்களில் பார்த்தா எல்லாம் தனியார் மருத்துவமனை தான். கோடியா சாப்பிட்டாங்க. இந்த விஜய் போட்ட உத்தரவை நம்முடைய முதல்வர் பின்பற்றி இங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், IASகள், IPSகள், அதிகாரிகள், PC அதிகாரிகள், அமைச்சர்கள், ஏன் இன்னும் கூட ஒரு படி மேலே சொல்லால் மேதக துணைநிலை ஆளுநர் கூட அரசு மருத்துவமனையை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் செய்தால்தான் இங்குள்ள மக்கள் உங்களை பின்பற்றி வருவார்கள். அரசு மருத்துவமனையுடைய தரம் எந்த அளவுக்கு குறையவில்லை. எதற்காக நீ தனியார் மருத்துவமனைக்கு போகிறீர்கள் சொல்லுங்க. ஏன் தனியார் மருத்துவமனை நாடுறீங்க? அங்க ஏன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க? சொகுசா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், டிவி இருக்கணும், படம் பார்க்கணும், நல்லா சாப்பிடணும். பில்ல 1க்கு 2 6 8 பில்லா போட்டு கமிஷன் அடிக்கணும், கொள்ளை அடிக்கணும். இப்படிதான். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மருத்துவ படியை நிராகரிக்கணும், வாங்கக்கூடாது. மருத்துவப்படி வாங்குறாங்க அவங்கலாம். அரசு ஊழியர் வாங்கினா மட்டும் குறை சொல்றீங்க, போலி பில்லுன்னு. நீங்க வாங்குறீங்களே, யார் குறை சொல்றது? நீங்க அனைவரும் அரசு மருத்துவமனை நாடுங்கள். நாங்கள் நாட தயாரா இருக்கிறோம், மக்கள் நாட தயாரா இருக்காங்க. விஜய் அற்புதமான ஒரு அடி கொடுத்திருக்கிறார். அதே போல அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், VIP என்று சொல்லக்கூடிய அசிங்கங்கள், இவர்கள் எல்லாம், அமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைத்தால் மக்கள் தானாக அரசு பள்ளியை நாடுவார்கள். இதுதான் உண்மை, இதுதான் அடிப்படை. இதை விட்டுவிட்டு நீ போய் கெஞ்சிர உன் பிள்ளைக்கு கெஞ்சிர. ஏன்டா கெஞ்சிரிங்க? சீட்டு வீரமராஜை பிடிக்குமா? அமைச்சரை பிடிக்குமா? சட்டமன்ற உறுப்பினர் பிடிக்குமா? இதுல வேற இன்னொரு கொள்ள இருக்குதுங்க. இந்த தனியார் பள்ளி சொன்னல, இந்த தனியார் பள்ளி பூரா என்ன செய்யறான்னா தேர்வு வைப்பான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பசங்களை தேர்வு வைக்க சொல்லுவாங்க. நல்லா படிக்கிற பசங்க அதுல வந்துடும், படிக்காத பசங்க எங்க போகும் சொல்லுங்க?
படிக்காத பசங்களுக்கும் மொத்தம் பாஸ் பண்ண வைக்கிறானா, தேர்வு செய்கிறான், அவன் தான் பள்ளி. படிக்காத பிள்ளைகள் யார் பாஸ் பண்ண வைக்கிறாங்களோ உண்மையான வெற்றி அதுதான். படிக்கிற பிள்ளை பாஸ் பண்ணுவது வெற்றி அல்ல. 100% போட்டுப்பான் படிக்கிற பிள்ளை. டூடிலாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களும் செலக்ட் பண்ணுவான். பேட்டரிக்கு பார்த்தா படிக்கிறதும் செலக்ட் பண்ணுவான். இந்த படிக்காத மக்களை, படிக்காத மாணவர்களை, படிக்காத முன்னங்களை யார் படிக்க வைக்கிறார்களோ அவர்தான் உண்மையான கல்வி அறிவார். அவர்தான் உண்மையை கல்வியாளர். அவர்தான் உண்மையான ஆசிரியர்கள். படிக்காத முன்னத்தை நீ பாஸ் பண்ண வை, படிக்க வை, அதுதான் வெற்றி, அதுதான் சாதனை. அதை விட்டுவிட்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு இடம் கொடுப்பது, படிக்காதனை வீட்டுக்கு அனுப்பிவிடுவது. இதுக்கு ஃபீஸ் எதுக்கு? வாத்தியார் எதுக்கு? ஆசிரியர், டீச்சர் எதுக்கு? என்ன முந்தம்? படிக்கிற பையன் படிக்க போறான், படிக்காத நீ பாஸ் பண்ண வச்சாதான் உன்னுடைய வெற்றி வெளிப்படும். எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வியாதி பரவி போச்சு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பான். அந்த எல்கேஜிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது என்ன எழுதும் அதிலே வடிகட்டுவான். ஆ சொல்லு, ஈ சொல்லு, இப்படி சொல்லி வடிகட்டி படிக்காத மாணவர்களை வெளியேற்றி அவர்கள் அரசு பள்ளிக்கு செல்கிறார்கள். இந்த அவல நிலையெல்லாம் மாறணும். அதுக்கு காரணம் விஜய் போன்ற இந்த தமிழகத்தில் தலைத்தை கொள்ள மிகச்சிறந்த அரசியல்வாதி, ஆளுமைவாதி விஜய். சாதாரண ஆளுமை. அவருக்கு ஆள தெரியுமான்னு கேட்டான். ஒரு நாள் தாக்குப்பிடி வர கேட்டான். எத்தனை ஐஏஎஸ் டிரான்ஸ்ஃபர், எத்தனை ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர் நீங்க மாவட்டங்களை பாண்டிச்சேரியில் ஒரு ஐஏஎஸ் கூட மாற்ற முடியாது. இருக்கிறது போல திருட்டு பசங்க தான். கவர்னர் தான் மாற்றணும். கவர்னர் செய்ய மாட்டார். கவர்னர் என்ன அமைதியா இருக்கிறார். திருடட்டும், கொள்ளடிக்கிட்டோம். இந்த பள்ளியிடத்தில் வயலேஷன் பண்றான் கேட்க மாட்டேன். மணக்குள மருத்துவக் கொள்கையில கட்டண கொள்ளை. தனசேகரன் சேர்மன். அதுக்கு வாயில வந்ததெல்லாம் ஃபீஸ் 60 லட்சம் மெடிக்கல், 70 லட்சம். இந்த வருஷம் திருப்பி எவ்வளவு போகுது? 80 லட்சம் போகுது. 80 லட்சம் கூட என்னடா இது? சென்டாக் எப்படி தெரியுமா? கடைசி கட்டம் தான் என்ட்ரன்ஸ் நடத்துவோம். சென்டாக்ல எக்ஸாம் கடைசி கட்டம் தான் சென்ட்ரலைஸ் வைப்பான். அதுக்கு முன்னாடி தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள் நிரம்பி விடும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு சென்டாக் ஆரம்பிப்பான். சென்டாக்க முதல் நடத்தி அதில் மாணவர்களை தேர்வு செய்து பள்ளிக்கு அனுப்பணும். அந்த செய்யறதே கிடையாது. இதெல்லாம் செய்ய வேண்டியது அரசு. இந்த அரசு எதுவுமே செய்ய கிடையாது. காலத்தோடு, அது குறிப்பா காலத்தோடு செய்தது கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் 20 நாள் சொன்னா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று 20 நாள் சொன்னா சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்றுக்கிட்டான். வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஏன்டா அப்படி 20 கோடி 30 கோடி செலவு பண்றான். ரங்கசாமி 5 கோடி செலவு பண்றாரு. இந்த ராமன் ஒருத்தர் 12 கோடி செலவு பண்றாரு. இந்த கந்துவெட்டி கோபால் கடை 20 கோடி செலவு பண்றான். ஏன் எதிர்கட்சி தலைவர் சிவா 20 கோடி செலவு பண்றாரு. இப்படி எல்லாம் செலவு செஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் கூட பதவி ஏற்றுக்க முடியல. இந்த அரசு ரொம்ப வீக்க, பலகீனமான அரசா இருக்கு. எதையுமே செய்ய முடியல. ஒன்று அவரால் அமைச்சர்களை நியமிக்க முடியல, அதிகாரிகளை மாற்றம் போட இடமாற்றம் கொடுக்க முடியல. மாநில அந்தஸ்து சொல்லிக் கொடுக்க மாநில அந்தஸ்துக்கு எடுத்த நடவடிக்கை என்ன? முதலமைச்சர் மாநில அந்தஸ்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா சொல்லுங்க? தீர்மானம் போட்டு அனுப்புறாரு, அவ்வளவுதான். வேற வேலையே கிடையாது. வேற அதோட முடிஞ்சு போச்சு. மாநில அந்தஸ்துக்காக இந்த முதல்வர் டெல்லியிலே போராட தயாரா சொல்லுங்க? ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் 5வது முறைன்ற இந்த 5வது முறையா நீ சொல்ற வெக்கமல்ல உனக்கு? நீ நேராக டெல்லிக்கு சென்று மாநில அந்தஸ்து கொடுத்தால்தான் நான் முதல்வராக இருப்பேன், இந்த ஆட்சி பதவி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல. ஒரு காசு மீசி காசு, 2 காசு. மாநில அந்தஸ்து என்பது நாடகம். இவர் பண்றது நாடகம். இதில் உண்மையான மாநில அந்தஸ்துக்கு போராடக்கூடியவர் கள போராடி நேரு தான். எதிர்காலத்தில் மாற்றம் வரும், நிச்சயம் மாற்றம் வரும். எதிர்காலத்தில் நான் இந்நாடுகள் சென்று பாருங்க. நேய மக்கள் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறது. இந்த அரசியல்வாதிகள் ஓடி போடுவான், காண போடுவோம். இது உறுதி. நீங்க மாற்றத்தை விரும்பணும். விஜய் மாதிரி அறிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர், அரசு அதிகாரிகள் அனைவரும் அரசு மருத்துவமனைக்கு போகணும். அதே மாதிரி பிள்ளைகளும் அரசு பள்ளியில் சேரணும். அரசு பள்ளி நல்லா சொல்லித்தராங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது. அதனால எல்லாரும் அரசு பள்ளி, அரசு மருத்துவமனை நாடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.